தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம், இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இயேசு உங்கள் வாழ்க்கையை, என் வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றுவார். அதற்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். உங்கள் பாவத்தை அறிக்கையிடணும். அவர் தூக்கி ஆழ்கடலிலே போட்டு விடுவார். மறுபடி கடல் ஆழத்திலிருந்து உங்கள் பாவம் மேலே வரவே வராது, அவரால் வராது. ஆனால் நீங்கள் மறுபடியும் பாவம் செய்யக்கூடாது. அதே போன்று கைவிடப்பட்டவர்கள் என்று நீங்கள் கதறிக்கொண்டிருக்கலாம். எனக்கு யாருமே இல்லை என்று கதறிக்கொண்டிருக்கலாம். மனிதர்கள் மத்தியில் கதறாதீர்கள், அழாதீர்கள். அவர்கள் உங்களை ஏளனம் செய்வார்கள். மாறாக அருள்நாதர் இயேசுவின் சிலுவை முன்னால் மண்டியிட்டு ஆண்டவரே என்று கதறித்தான் பாருங்களே. உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைய வரும். உங்களுக்கு மட்டும்தான் காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது. காலையில் தூங்கி எழுந்திருப்பீங்க, சாப்பிடுவீங்க, வேலைக்கு போவீங்க, ஈவினிங் வருவீங்க, டீ குடிப்பீங்க, சாப்பிடுவீங்க, படுத்துவீங்க. இயேசு அப்படி அல்ல. ஆதியிலே வார்த்தையாய் இருந்த தேவன் மனிதராய் வந்த பொழுது மட்டும்தான் அவருக்கு காலம் இருந்தது. மனிதராய் இருந்த அவர் பரலோகத்திற்கு சென்று விட்ட பின்பு அவருக்கு காலமே இல்லை. கடந்த காலம் அவர்தான், நிகழ்கின்ற காலமும் அவர்தான், எதிர்காலமும் அவர்தான். அப்படி காலத்தை தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஐயா, என் காலம் சரியில்லை, என் நேரம் சரியில்லை, மாற்றி தாருங்கள் என்று கேட்டுத்தான் பாருங்களேன். மனம் வருந்தி மன்னிப்பு கோரித்தான் பாருங்களேன். உங்கள் வாழ்க்கை மாறுவது உறுதி. எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, மோசே ஒரு கொலையை செய்கிறார். கொலை செய்து ஓடுகிறார். அந்த ஓடின மோசே மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்ட பொழுது ஆண்டவர் யாத்திராகமத்திலே இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்வதற்காக பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானா தேசத்திற்கு கொண்டு போக மோசேவை பயன்படுத்தினார். சவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தோவானை கொல்வதற்கு அதிகாரம் பெற்றவனாய் கல்லெறிந்து கொல்லப்பட்டதற்கு சாட்சியாய் இருந்தார். கொலைகாரன். மோசே கொலைகாரன், பவுல் கொலைகாரன். இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரு கொலைகாரர்களும் மனம் வருந்தி ஆண்டவரின் பால் தங்களை ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவர் அவர்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றினார். அவர்கள் திரும்பி பார்க்கவே இல்லை. ஆண்டவர் அப்படியாக உங்களையும் என்னையும் புது சிருஷ்டியாய் மாற்ற விரும்புகிறார். நீங்களும் நானும் திரும்பி பார்க்கக்கூடாது. மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, அவர் திரும்ப நம் மேல் இறங்குவார். நீங்க இயேசுவை திரும்பி பார்க்க வைக்கணும். ஆண்டவரே, நான் பாவத்தை விட்டு விட்டேன், என்னை பாரும் ஆண்டவரே என்று மனம் கசிந்து இந்த தேவனை பார்த்து அழுவீர்களே, ஆனால் அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, உங்கள் அக்கிரமோ என் அக்கிரமோ எல்லாத்தையும் அப்படியே அடக்கிடுவார். அடக்கி என்றால் அது மீளவும் எழும்பக்கூடாது என்று உங்கள் அக்கிரமத்தை, என் அக்கிரமத்தை இந்த இயேசு அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போடுவார் என்று வேதம் சொல்லுகிறார். இயேசு செய்கிற நல்ல காரியத்தை பாருங்க.
ஒருவேளை பாவத்தை தூக்கி விட்டு அப்படியே போட்டு விட்டால் மேலோங்கி வந்துவிடும் என்கிற காரணத்தினாலே சமுத்திரத்தின் கடலின் ஆழங்களில் போட்டு விடுகிறார். கடல்ல போனவனுக்கு தெரியும், கடல் ரொம்ப ஆழம். ஒரு பொருளை கடல் ஆழத்தில் கீழே போட்டு விட்டால் திரும்பவும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கஷ்டமான இடத்துல உங்களுடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களை இயேசு போடவிருக்கிறார். ஏன் இயேசு ஆழத்திலே உங்கள் பாவத்தை, என் பாவத்தை போட வேண்டும் என்றால், நீங்களும் நானும் செய்த பழைய பாவங்கள் மீண்டும் எழும்பி வந்துவிடக்கூடாது. மனிதன் மாறிவிட்டான், இனி அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று இயேசுவுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினாலே மீகா 7:19 தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது. மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்குவார், நம்முடைய பாவத்தை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போடுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஜனம் என்றும் நீங்கள் பாவத்தை, நான் பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்தை கடலின் ஆழங்களிலே போட்டுவிட்டு, ஆண்டவரே நீரே என் தேவன், உம்மிடத்தில் என்னை ஒப்புவிக்கிறேன் என்று ஒப்புவிப்பீர்களே ஆனால் பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீங்க ஒன்ஸ் பாவத்தை விட்டு முழுமையா திரும்பி வந்துட்டீங்கன்னா நீங்க கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஜனம் என்று சொல்லுவார்கள். நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் இடப்படுவாய். நீ தேடி கொள்ளப்பட்டவர். ஆண்டவர் உன்னை தேடி கொண்டு வந்திருக்கிறார். உன்மேல் எவ்வளவு பிரியம் என்றால், நீ எந்த நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், எப்பேற்பட்ட தாழ் நிலையில் இருந்தாலும், ஆண்டவர் உன்னை தேடி கொள்ளப்பட்டவன் என்று சொல்லுகிறார். இனி நீ கைவிடப்படாதவன் என்று சொல்லுகிறார். ஒன்ஸ் ஆண்டவர்கிட்ட போயிட்டன்னா நம்ம கைவிடப்படாத பிள்ளைகள். எப்படி ஒரு கட்சியில் ஒருத்தர் அமைச்சராயிட்டா ஆளுங்கட்சியில் கடைசி வரைக்கும் அமைச்சராகவே இருக்கிறாரோ, அதே போன்று ஆண்டவரின் அமைச்சரவையிலே நீங்களும் நானும் இருப்போமே ஆனால் கடைசி வரை நீங்களும் நானும் கைவிடப்படாத பிள்ளைகளாய் இருப்போம். ஆண்டவரின் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு கைவிடாத பிள்ளைகளாய், கைவிடப்படாத பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருப்போமே ஆனால் அந்த வாழ்வு எப்படி இருக்கும் என்று சற்று சிந்தித்து தான் பாருங்களே. இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் படுகிற கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள், பொல்லாப்புகள் எல்லாம் மறந்து போய்விடும். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். பேதுரு முழுமையாய் ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு பேதுரு திரும்பி பார்க்கவே இல்லை. இன்றளவும் பேதுரு பேசிக்கொள்ளப்பட்டிருக்கிறார் வேத பிரசங்கத்திலே. பவுலும் பாருங்க, கொலைகார பவுல், கொலைகார மோசே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்றளவும் ஒவ்வொரு பிரசங்கங்களிலும் அவர்கள் பேசிக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இந்த உலக பெயரல்ல, பரலோக பேரிலே உங்களையும் என்னையும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களை பெயர் சொல்லி என் மகனே, என் மகளே, என் ராஜாவே, என் ராஜாத்தியே என்று சொல்ல விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீங்களும் நானும் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அந்த ராஜாவை ஏற்றுக்கொள்வோமே ஆனால் நீங்களும் நானும் ராஜாக்களாக, ராஜாத்திகளாக கடைசி வரை இருப்போம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. என் ஊழியக்கார அண்ணா, தம்பி, தங்கச்சி, அக்கா, இயேசுவின் ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து பாருங்கள்.
இயேசு சொன்ன ஒவ்வொரு கற்பனைகளையும் கடைபிடித்து பாருங்கள். கடினம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் பரிசு பரிசுத்த ஜனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், தேடிக்கொள்ளப்பட்டவர்கள், கைவிடப்படாதவர்கள் என்கின்ற அந்த மாபெரும் பெயருக்காய் இயேசு உங்களை அழைக்கிறார். எனவே நீங்கள் இருக்கிற இடத்தை நினைத்து சற்று கூட கவலைப்படாதீர்கள். இன்று நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நிந்தித்து கொள்ளாதீர்கள். சிந்தித்து கொண்டே இருங்கள். நான் பரிசுத்த ஜனமாக போகிறேன், கர்த்தரால் மீட்கப்பட்ட மகன் மகள் என படப்போகிறேன், நான் தேடிக்கொள்ளப்பட்டவன் என்று சொல்லப்பட போகிறேன், நான் கைவிடப்படாத நகரம் என்று சொல்லப்பட போகிறேன். என் இயேசு என் மேல் இறங்குவார். என்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் இயேசுவிடம் கொடுத்து விட்டேன். அவர் அடக்கி என்னுடைய பாவங்களை எல்லாம் ஆழ்ந்த சமுத்திரத்திலே போட்டு விட்டார். இனி எனக்கு கவலை இல்லை என்று சொல்லி பாருங்களேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.